இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ரீல்ஸ் எடுத்து அவங்கவுங்க செலிபிரிட்டி ஆயிடுறாங்க நான் சொல்ல வரல. தே திங்க் தே ஆர் செலிபிரிட்டி ஓவர் நைட். தன்னை வந்து பெரிய ஒரு இன்ஃபுளுசரா நினைச்சுக்கிறது, எனக்கு பாரு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்கள செலிபிரிட்டியா ஆக்கிக்கிறாங்க. இதனால வந்து அந்த பீரியட்ல இருந்தவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு வந்தது வந்து இப்பெல்லாம் வந்து ரொம்ப சீச்சின்ற மாதிரி ஆயிப்போச்சு. இதை நீங்க பர்சனலா எப்படி பாக்குறீங்க? இல்லை நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வரும்போது டெலிவிஷன் புது மீடியமாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நாடகத்திலேருந்து வந்தவங்க சினிமாவுக்கு அந்த இது வரும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ இன்றைக்கி டிஜிட்டல் மீடியாவுடைய வளர்ச்சி நமக்கு ஒன்று. இப்போது ஒரு அப்பா கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கியிருப்பார், பையன் அதில் வீடு கட்டியிருப்பான். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் இதை பார்க்கணும். பட்டு அதை ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணது என்னதான் இருந்தாலும் அந்த ஃபாதருடைய உழைப்பு இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி டிஜிட்டல் மூலிமா சினிமாவுக்கு கிடைக்கிற நல்ல விஷயங்கள், ரெவென்யூ பெருசாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் குயிக்காக எடுத்துகிட்டு போய் மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் இதில் நடந்திருக்கு. இங்கே என்னென்னா, அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஷார்ட் டைமில் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் வந்துடுது இல்லையா? இவங்களுடைய ப்ராப்ளம் என்னவா மாறிடும்னா, சப்போஸ் ஒரு சின்ன டவுன்னா அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே அந்த சக்ஸஸ்ன்ற அந்த ரேஸில் ஓடிட்டே இருக்க வரைக்கும் தான். ரெண்டாவது எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் எஸ்டேட்டே இருந்தால் கூட ஒரு சர்டன் பீரியடுக்கு வரைக்கும் அது பூம் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் சேச்சுரேட் ஆகிடும். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி வரும். இப்போ நம்ம ஊரில் டிக்டாக் இருந்தது, எல்லாரும் அதில் அடிக்ட் ஆகி டெய்லி வீடியோஸ் போட்டுருந்தாங்க. திடீர்னு டிக்டாக்கை மூடிட்டான். இப்போ அவங்க எல்லாம் எங்கே போனானுங்க? அதான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு அதுக்கு ஒரு பேன் ஆகுது. எல்லாத்துக்கும் ஒரு லெவல் இருக்கு இல்லையா? இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இருக்கும். ஸோ அது மாதிரி அடுத்த ஒரு விஷயம் வரும்போது இது பழசாயிடும். இல்லை ஆர்குட் இருந்தது, ஃபேஸ்புக் வந்து அதை காலி பண்ணிச்சு. அப்புறம் ஃபேஸ்புக் வந்து வாட்ஸ்அப் வந்தோன்னா ஃபேஸ்புக் யாரும் போகிறதில்ல. ஃபேஸ்புக் இப்போ ரொம்ப நாளாக எக்ஸ் போச்சு. எக்ஸ் இல்லையா? இப்போ என்னென்ன இருக்குன்னே தெரியல. எல்லாருமே எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏய் வேலைக்கு ஏதாவது போங்கடா.